வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. இன்று நாம் செரிப்ரல் பால்சி எனப்படுகின்ற பெருமூளை முடக்குவாதத்தை பற்றி நம்ம பார்ப்போம். குழந்தைகள் பிறந்த உடனேவே நம்ம ஏற்படுகின்ற பல்வேறு விஷயங்களை மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நம்ம கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுறது தான் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி. இந்த சிபியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செரிப்ரல் பால்சி, அதாவது இது சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறதுனால மோஸ்ட்லி பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இது மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா அம்மா கருவுற்றிருக்கும் போது ஏதேனும் இன்ஃபெக்ஷன் தொற்று வியாதி அதாவது ஏற்பட்டதுனாலும் அது மூலமாக வரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் குறைப்பிரசவம் ஏற்பட்டாலும் வரும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பிறக்கும்போது இந்த குழந்தை சீக்கிரமாக அழாமல் இருந்து அதன் மூலமாக மூளை பாதிப்படைகிறது அப்படின்னாலும் இந்த பெருமூளை முடக்குவாதம் ஏற்படும். இப்போ சிபியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஸ்பாஸ்டிக் சிபி, டிஸ்கைனீசியா அண்ட் அத்திடாய்ட் அண்ட் மிக்ஸ்டு டைப் அப்படின்ட்டு சொல்லுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் சிபியில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செரிப்ரல் கார்டெக்ஸ் பாதிப்படைந்தால் ஸ்பாஸ்டிக் சிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பாஸ்டிக் சிபியில் இந்த குழந்தைங்களோட கை கால்கள்லாம் குச்சி மாதிரி விரைச்சி இருக்கும். ஏன்னா இதில் ஒவ்வொரு மசிலும் அதாவது தசைகளும் இயங்கி இதில் ஒரு மூவ்மெண்ட்டை கேரி பண்ணாது. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே குழந்தைங்களோட கை கால் எல்லாமே குச்சி மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் ரொம்ப வலி இருக்கும். ஸோ இது ஸ்பாஸ்டிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கைனீசி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது மிட் பிரெயின் பாதிப்படைகிறதுனால, அதாவது இந்த மூளை பகுதி பாதிப்படைகிறதுனால இந்த டிஸ்கைனீசி, அதாவது தொடர்ந்து மூவ்மெண்ட் நம்ம ஏதாவது யாரையாவது பார்த்தோம்னாக்கா தலையாட்டுவோம் இல்லை வணக்கம் சொல்லுவோம். ஆனால் இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு இன்புட்டே இல்லாமல் உடலை அசைஞ்சிட்டு ஒரு மாதிரி கிளம்சி சைல்டு லுக் இருக்கும். இதுதான் டிஸ்கைனீசி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி எட்டாக்சியா அப்படின்ட்டு சொல்லுவோம். செரிபெல்லம் பாதிப்படைந்தால் எட்டாக்சியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பார்த்த மாதிரி இந்த குழந்தைகள் 3வது மாதத்தில் தலை நிற்காமல் நடக்கிறது நிற்கிறதுல பாதிப்புகள் வரும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுக்குறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஃபிசியோதெரப்பியில் நீங்கள் முதல்ல இந்த குழந்தைங்களுக்கு பொசிஷனிங் பண்ணி அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டோம்னாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே 80% ஓகேவாகிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள் நடக்கும்போது சிசரிங் கெயிட் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கும்போது 2 முட்டியும் உரசிட்டு நடப்பாங்க. சில சமயங்களில் விழுந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்டான அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவ் டிவைசஸ் எனப்படுகின்ற ஸ்ப்ளின்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி செய்வதன் மூலமாக செரிப்ரல் பால்சியை நாம் வென்று காட்டலாம். இது மருத்துவம் எவ்வளவோ முன்னேறி இருக்குது. நம்ம மூட நம்பிக்கைகளை நம்ம கொண்டு நம்ம ஏதோ பாவம் செஞ்சோம் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்காம, உங்களுக்கு மருத்துவ அறிவியல் ஏகப்பட்டமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். நீங்கள் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பியை நீங்கள் அணுகி இந்த செரிப்ரல் பால்சி என்பதற்கு தகுந்த தீர்வு காணலாம். ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைக்கி சிபியை பற்றி பேசணும். மற்றொரு நாள் வேறொரு நோய் குறித்து நாம் விவாதிப்போம். நன்றி.